everyone, welcome to Films to Fashion and hope you all fine. கொஞ்ச நாளா என்னால் வீடியோ பக்கம் வர முடியல, சாரி ஃபார் தட். ஸோ திரும்பவும் தான் நான் மீட் பண்ணிட்டோமே, நோ ப்ராப்ளம் அட் ஆல். அண்ட் இன்னைக்கு நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா, லைஃப்பில் செகண்ட் சான்ஸ் அப்படின்றது லக்கு கிடையாது, உங்களுக்கு அது இன்னொரு பிளஸ்ஸிங். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் லைஃப்பில் உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னாக்க தயவு செய்து அதை லக்குன்னு நினச்சி அதை அலட்சியமாக நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு லைஃப்பில் செகண்ட் சான்ஸ் கிடைச்சது எல்லாருமே லக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் நான் அதை லக்காக நினைக்கல, நான் எனக்கு ஒரு அதிர்ஷ்டமாக நான் நினைக்கல. ஆனால் அது ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு கிடைச்ச இன்னொரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். நான் ஆண்டவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் வாழ தெரியாம, வாழ முடியாம, வாழறதுக்கு வழி தெரியாம நான் முடிச்சுக்க ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கான விதி இன்னும் முடியல. நீ இருந்து இன்னும் நீ வாழ வேண்டியது நிறைய இருக்கு, பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்படின்றதுனால தான் மரணப்படுக்க வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல ஒன்று சொல்லணும். எனக்கு அப்புறம் அந்த பேர்ன் ஆக்சிடென்ட் ஆகி நான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனதுக்கு அப்புறமேலுக்கு எனக்கு அடுத்து 7 கேஸில் 5 கேஸ் உடனே இறந்துட்டாங்க. ஸோ நான் சாவை நேரில் பார்த்துருக்கேன் நான், சரிங்களா? ஸோ எனக்கு அப்புறம் அட்மிட் ஆன 7 பேரில் 5 பேர் இறந்துட்டாங்க. ஸோ அவங்க வலியோடையும் உயிர் பழைக்க மாட்டோமா அப்படின்ற ஏக்கத்தோடையும் எப்படியாச்சும் காப்பாத்திர மாட்டாங்களா அப்படின்ற நம்பிக்கையோடையும் இருந்த அவங்களுக்கே தெரியாம அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு. ஸோ அதை நான் நேரில் பார்த்துருக்கேன். பட் அதை பார்த்துட்டு திரும்ப நான் பொழைச்சி வந்துட்டேன். ஸோ இப்போ பொழைச்சி வந்ததுக்கு அப்புறமேலுக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள், கொஞ்ச நஞ்ச பிரச்சனைகள் கிடையாது, நிறைய பிரச்சனைகள் உடல் வழியாகவும் அதே மாதிரி நம்ம மனசு வழியாகவும் காயப்படுத்துற பிரச்சனைகள் நிறைய வந்துச்சுதான். ஏண்டா பொழைச்சி வந்தோம், இதுக்கு நம்ம செத்துருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுதான். பட் அது எல்லாத்தையும் கடந்து தானே நம்ம போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. ஸோ நானும் அதே மாதிரி தான் கடந்து தான் வந்தேன். இன்னைய வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கிறேன். இன்னைய வரைக்கும் எனக்கு என்ன வேணுமோ, ஒரு பெண்ணா எனக்கு என்ன வேணுமோ அதுக்கான விஷயங்களை எதையுமே விட்டு கொடுக்காம நான் இருக்கிறேன் நான். ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது இதுதான், லைஃப்ல செகண்ட் சான்ஸ் அப்படின்றது யாருக்கும் ஈஸியா வந்துடாது. பட் வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஏன் வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சான்ஸை நீங்க பயன்படுத்திக்கோங்க, என்ன மாதிரி. ஓகேங்களா? இப்போ இது நடந்து ஒரு 18-15 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ சப்போஸ் நான் இறந்துருந்தேன் அப்படின்னாக்கா கவிதான்னு ஒருத்தர் இந்த உலகத்துல யாருக்குமே ஞாபகம் இருக்க போறது கிடையாது இந்த இடத்துல. பட் அதை தாண்டி வந்ததுனால தான் எனக்கு வேலை கிடைச்சிது, எனக்கு இருக்கிற டேலண்ட் வெளியில வந்துச்சு, என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்க முடிஞ்சது, என்னுடைய லைஃபையும் இப்போ நல்லா லீட் பண்ண முடியுது. ஸோ என்னுடைய லைஃபை உதாரணமாக 4 பேருக்கு என்னால் சொல்ல முடியுது. ஸோ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் திரும்ப பொழைச்சி வந்திருக்கேன் போல இருக்கு. ஸோ இதுக்கான நன்றி உணர்வு எனக்கு எப்பவுமே, இதுக்கான நன்றி உணர்வு எனக்கு குறையவே குறையாது. ஸோ உங்களுக்கும் லைஃப்ல ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னாக்க தயவு செய்து அதை பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் தாண்டி வெளியில வந்துட முடியும், உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.